விளைவாக என்ன, பெரியாரோடு சேர்ந்தனால தியாகராஜ செட்டியார் அவருடைய கல்லூரிக்கு தியாகராசர் கல்லூரின்னு தான் பேர் வச்சார், தவிர தியாகராஜ செட்டியார் கல்லூரின்னு பேர் வச்சல. பெரியாரோடு சேராதவங்களெல்லாம் செட்டியார் கல்லூரின்னு பேர் வச்சாங்க. இந்த விஷயத்தை இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்ய முடியல. பெரியாரால் மட்டும்தான் முடிஞ்சு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது முடிஞ்சுது. எனவே இந்த மொழிவழி தேசியம் என்பது உண்மையானது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னைக்கு ரஷ்யாவிலேருந்து சோவியத் உடைபடுவதற்கு முன்னால் ஒரு கவிஞர் வந்தார், ரசூல் கம்சதோர்னு அவரோட பேர். அந்த ஆள் எழுதின கவிதை ஒன்று மொழிபெயர்த்து அவர் சொன்னார் கூட்டத்துக்கு, என்னுடைய அவார் மொழி சாவதற்கு முந்தைய கணம் நான் செத்துப்போக விரும்புகிறேன்னார். என்னையா அவார் மொழிங்கிறார்? சோவியத் ரஷ்யாவினுடைய தென்கிழக்கு பகுதியிலே அவார்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி ரஷ்ய பெருந்தேசிய இனவாதம் காரணமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அவர் வாரையாசம் மாதிரி பாடுறாரு அவார் மொழியை பற்றி. நான் சாவதற்கு முன்னாலே கேட்கக்கூடிய கடைசி சொல் என்னுடைய அவார் மொழி சொல்லாக இருக்க வேண்டும். அந்த ஊர் பாரதிதாசன் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்பது மாதிரி அந்த ஊர் பாரதிதாசன். அண்மையிலே பீகாரில் நடந்த ஒரு மனித உரிமை மாநாட்டுக்கு போய் வந்த பேராசிரியர் சகர்லிங்கம் சொன்னார், இப்போ தான் இந்த இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற அந்த அறிவுஜீவிகளுக்கு ஒரு இது வருது. என்ன, நாங்கள் இந்தி பொதுமொழி என்கிற, நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க தமிழ்நாட்டுக்காரங்க 1925 பெரியார் எழுதுகிற இந்துஸ்தானி பொதுமொழியாங்கிற கட்டுரை தான் முதல் இந்திய எதிர்ப்பு கட்டுரை. நாங்கள் கேட்கல, இப்போ நாங்கள் வருத்தப்படுறோம். இந்திய பொதுமொழியாக ஏற்றுக்கொண்டனாலே எங்களுடைய அவந்தி, போஜ்புரி, மைதிலி மொழிகள் எல்லாம் செத்து போச்சு, கிட்டத்தட்ட செத்து போச்சு. இந்த மொழிகளை எப்படி மீட்டெடுக்குன்னு தெரியாமல் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் இப்போ இந்திய இப்போ நீங்கள் தொடங்கினா நாங்களும் துணைக்கு வர தயாராக இருக்கிறோம். பல மாநிலங்களிலே இதான் நிலைமை.